ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரூஷ் ஒர்க் பார்க்கலாம். அதுக்குள்ளே கிளாத் ஒயர் அந்த நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டு கிறிஸ்டல் சிம்பிள் ஒர்க் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் பெரிய ஃப்ளாராக வந்து மேக் பண்ண போகிறேன். நல்லா அந்த ஒயரை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஷேப் கொண்டு வந்து எனக்கு இந்த ஷேப் வேணுனால நல்லா சர்க்கிளாக வந்து எடுத்துக்கிட்டேன். இல்லை இதை விட எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா குட்டி குட்டி பாட்டில் மூடி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல த்ரெட்டு, அந்த ஷேப்க்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கர்வ் மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ப்ரூஷ் ஒர்க்குள்ள கிளாத் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. பூ கட்டுற மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு என் நாட் மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் எட்ஜஸில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் இதே ப்ரொசீஜர் தான் எல்லா பெட்டல்ஸ்க்குமே ரெடி பண்ணிடலாம். இதில் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் டபுள் கலர் வந்து அவைலபிளாக இருக்கும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் எல்லா பெட்டல்ஸ்க்குமே ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெட்டல்ஸுமே நம்ம வந்து மேலே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பெட்டல்ஸும் கொஞ்சம் ஸ்லைடிங்காக வந்துச்சு அது மேலே மேலே கரெக்டாக அந்த பூ ஷேப்பில் வந்து சர்க்கிளாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே வந்து சிங்கிள் லேயர் தான் நான் பண்ணியிருக்கேன். டபுள் லேயர் வேணால் இதுக்கு மேலே சேம் கவுண்டிங் வச்சு குட்டி குட்டியாக நீங்கள் சிங்கிள் லேயருக்கு பதில் டபுள் லேயரும் ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் தான் குட்டி குட்டியாக பீடு வந்து நான் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த சென்டர் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி சீட் லுக்கில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிங்கிள் லேயர் டபுள் லேயர் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கவுன் சென்டரில் வச்சா லுக் வந்து சூப்பராக இருக்கும். நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.